Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. இப்போ பார்க்குறோம் இந்த தாக்குதலுடைய பேட்டர்ன் பற்றி நான் முதல்ல உங்ககிட்ட கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். டு பி இன் டீடைல், இது வந்து ஒரு 26/11 9/11 அப்படின்ற கேள்வியோட தான் நான் அடிப்படை யோசனையோட தான் இந்த காலை முதலே நமக்கு வந்து நாடு முழுக்க ஒரு இது இருந்தது. பட் ஆனா பல டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம கிட்ட பேசுறவங்க நாடு முழுக்க சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இது அனலைஸ் பண்ண வரைக்கும் இது ஹமாஸ் ஸ்டைல்டு அக்டோபர் 2023 அட்டாக் ஸ்டைல்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. Do you rate the same? சேம் அதுதான் எனக்கு மார்னிங், அதாவது நேற்றுக்கு இந்த அட்டாக்கை பார்த்த உடனே முதல்ல ஃபீல் பண்ணது என்னன்னா, இது வந்து ஹமாஸ் அக்டோபர், நீங்க கேட்டது 26/11 இல்ல 9/11 கேட்டீங்க, அதெல்லாம் கிடையாது, அக்டோபர் 7. சோ அதுதான் வந்து ரிமைண்ட் பண்ணுச்சு. ஏன்னா அதுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. சோ இப்ப வந்து இவங்க அங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்களா இல்ல இவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு போய் அவங்க அதை பண்ணாங்களா அப்படின்ற கேள்விதான் இருக்கு. ஏன்னா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சிஇஓஸ் எல்லாம் இந்தியர்களா இருக்கிற மாதிரி உலகத்துல இருக்க மோஸ்ட் ஆஃப் த டெரரிஸ்டோடைய பின்புலம் ஆராய்ந்தோம்னா அது பாகிஸ்தான்ல போய் முடியுது. இதை வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் சொல்லியிருக்கிறார். சோ அந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது இவங்க கிட்ட இருந்து கத்துட்டு போய் அங்க அதை பண்ணாங்களா இல்ல அவங்க வந்து அவங்க கிட்ட இருந்து இவங்க கத்துக்கிட்டாங்களான்றத நம்ம பார்க்கணும். சோ இது வந்து எது எப்படியோ இவங்க வந்து லைவ் வயரை டச் பண்ணிட்டாங்க. சோ இப்போ வந்து பண்ணது வந்து மிகப்பெரிய ஒரு, அதாவது இது வரைக்கும் மிஸ்டேக்ஸ் தான் பண்ணுவாங்க, இது பிளண்டர் இந்த டைம்ல ராங் டைமிங்ல பண்ணிருக்காங்க அவங்க. சோ இதுக்கான ரெபர்கஷன்ஸ் கண்டிப்பா இந்தியா சைட்ல இருந்து கொடுப்போம் நம்ம, அப்படிதான் நான் பாக்குறேன். ஓகே, இதுல வந்து சிசிஎஸ் மீட்டிங்க தற்போது பிரதமர் மோடி அவர்கள் கூட்டியிருக்கிறார். இப்போ சிங் அவர்கள் தீவிர ஆலோசனையில் இறங்கி இருக்கிறத பார்க்க முடிகிறது. 150 நிமிஷத்துக்கும் தாண்டி ஆலோசனை போய்கொண்டிருக்கு. முப்படை தளபதிகள், எம்எஸ்ஏ மற்றும் சிடிஎஸ் வந்து ஆலோசனையில் இறங்கியிருக்காங்க. பிளைட் சர்வீஸ் அதிகப்படுத்துமாறு, விரைவுபடுத்துமாறும், டிக்கெட் விலையை குறைக்குமாறும் ஏர்லைன்ஸுக்கு ஏவியேஷன் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்கிறத பாக்குறோம். அவங்க வந்து காஷ்மீர்ல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறவங்கள சீக்கிரமா போக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. செக்யூரிட்டி பீஃப் பண்ணதை பார்த்திருக்கோம். அடுத்தடுத்த நடக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் இதை நமக்கு எதை காட்டுது? ஃபியூச்சர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் என்ன பாக்குறேன்னா, ஃபர்ஸ்ட் சானிடைஸ் பண்ணும் இருக்கிற டெரரிஸ்ட் எல்லாரையும் எலிமினேட் பண்றதுக்கு என்ன ஒரு மூவோ அதை தான் இந்தியன் கவர்மெண்ட் முதல்ல எடுக்கும். ஸோ இப்போது வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த சம்பவத்திற்கு காரணமான அனைத்து தீவிரவாதிகளும் ஒண்ணு அரெஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அரெஸ்ட் பண்ணாதான் இவங்களுடைய பின்புலம் என்னன்றது நமக்கு கிடைக்கும். ஒண்ணு அரெஸ்ட் இல்லைன்னா நேர என்கவுண்டர். ஸோ இதுதான் முதல்ல ஃபர்ஸ்ட் சானிடைஸ் பண்ணும் இந்த ஏரியா ஃபுல்லா. சோ அது தவிர இந்தியாவுடைய ஆளுமைக்கு உட்பட்டிருக்கிற காஷ்மீர் முழுக்கவே வந்து ஒரு கண்ட்ரோல் எடுத்துட்டு வந்து, சோ இப்ப இந்த இடத்துல பதுங்கி இருக்கக்கூடிய ஒரு 100 தீவிரவாதிகள் அப்ராக்சிமேட்டா இருக்கிறதா ஒரு செய்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 பேரையும் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணும், இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ். அதுக்கப்புறமா ராடிக்கலா யாரெல்லாம் வந்து இது பண்ணி வெப்பனைஸ் பண்ணி வச்சிருக்காங்களோ இங்க அவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணணும், அவங்க எல்லாரையும் நம்ம வந்து கண்ட்ரோல்ல எடுக்கணும். சோ இது 2வது ஸ்டெப். இதெல்லாம் நம்ம இங்க பண்ணாம நம்ம டைரக்டா வந்து ஒரு எல்ஓசியோ இல்ல எல்ஏசியோ தாண்டி போய் நம்மளால வந்து ஒரு ஆபரேஷன் பண்றதுன்றது வந்து அந்த பகுதியில கஷ்டம். ஆனா இந்த ஹோல் வெஸ்டர்ன் பார்டர் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ வந்து டென்ஸ்டா தான் இருக்கு, செக்யூரிட்டி பீஃப் அப் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிப்ளமேட்டிக் சேனல் தான் எடுப்பாங்க இந்தியா. அதுலயும் நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பாகிஸ்தானை சோக் பண்ணணும். எப்படி சோக் பண்ணணும்னா டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் வச்சு நம்ம சோக் பண்ணணும். இப்போ வந்து எஸ்சிஓ, G20, UN இதுல எல்லாத்துலயுமே we have to bring Pakistan's real colors to the picture. இதெல்லாம் முதல்ல மோடி கவர்மெண்ட் பண்ணும். சோ அதற்கு முன்னால் இந்த பகுதிகளை நம்ம முதல்ல பாதுகாக்கப்பட வேண்டும். சோ அந்த முதல்ல இது எல்லாத்தையும் முதல்ல பாதுகாத்துட்டு இவங்களை இந்த டெரரிஸ்ட் வந்து must be brought to the justice. அதுதான் முதல்ல நம்ம கொண்டு வரணும். சோ இதற்கான முடிவுகளை தான் முதல்ல இப்ப உள்துறை அமைச்சர் வந்து எடுப்பார் முதல்ல. அதற்கப்புறமா தான் நம்ம பேசக்கூடிய எல்லாமே, அதாவது எல்லை தாண்டி போய் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்றதா இருக்கட்டும், இல்ல பிஓஜேகேவை இல்லைன்னா கில்ஜித் பல்திஸ்தானை மீட்பதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையா தான் இருக்கும், ஒரே நாள்ல பண்ண முடியாது. இதுல வந்து இன்னொரு விஷயத்த நம்ம பார்க்கணும். பாகிஸ்தான் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு நாடு மாத்திரம் இல்ல, பாகிஸ்தான் இஸ் அ மேஜர் நான் நேட்டோ அலை. சோ இது வந்து நம்ம வந்து டைரக்டா போய் பாகிஸ்தான் அட்டாக் பண்றோம் அப்படின்னா எத்தனை நாடுகள் நம்ம கூட இருப்பாங்க? பேசும்போது எல்லாருமே எல்லாம் பேசுவாங்க. இப்ப வந்து அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு, இந்தியாவுக்கு நாங்க துணை நிற்போம்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு.
ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு, ஓகே ஒத்துக்கிறேன். ஆனா இதுக்கு முன்னாடி எத்தனை முறை அமெரிக்கா நம்ம கூட நின்று இருக்கு அப்படின்றது ரெக்கார்ட் எடுத்து பார்த்தா ஒண்ணு கூட கிடையாது. ரஷ்யா எல்லா தினமும் நம்ம கூட நின்று இருக்கு. புடின் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார், இந்தியாவோட நம்ம துணை நிற்போம் சொல்றாரு. ஆனா இப்ப எந்த அளவுக்கு அவங்களால நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? ஏன்னா அவங்களே ஒரு வார்ல பிஸியா இருக்காங்க, அங்க ஆல்ரெடி உக்ரைன்ல போயிட்டு இருக்கு. இஸ்ரேல் நம்ம கூட துணை நிற்பாங்க. இது வரைக்கும் நடந்த எல்லா கான்ஃபிளிக்ஸ்லயும் இஸ்ரேல் நம்ம கூட துணை நின்று இருக்காங்க. ஆனா இஸ்ரேலுக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமையில தான் இருக்கு. அதாவது இஸ்ரேலுக்கு நாம உதவி செய்யக்கூடிய நிலைமையில தான் இருக்கு. ஏன்னா இஸ்ரேல் அவங்களுடைய கான்ஃபிளிக்ட் அவங்க பாருங்க, அதையும் மீறி நம்ம இந்தியாவுக்கு உதவி செய்வாங்களா அப்படின்னா செய்யக்கூடிய நிலைமையில முதல்ல இஸ்ரேல் இருக்கணும். சோ அதையும் நம்ம பார்க்கணும். நம்ம கூட இருக்க 2, அதாவது பெரும் தூண்களாக இந்தியாவுக்கு உதவி செய்த நாடுகள் 2, இது வரைக்கும் இருந்த எல்லா கான்ஃபிளிக்ட்லயும் எல்லா வார்லயுமே கூட நின்ன 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேருமே இப்ப பிரச்சனையில இருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்காவுடைய கண்ட்ரோல்ல பாகிஸ்தான் இருக்கா? அது முன்னாடி இருந்தது. நான் சொன்னது மேஜர் நான் நேட்டோ அலை. ஏன்னா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி தான் டாஸ்க் ஃபோர்ஸ் 7 அமெரிக்காவும் யூகேவும் சேர்ந்து நேட்டோ போர்சஸ் அரேபியன் சீல வச்சாங்க. சோ இப்ப அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா இந்த சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கும், எவ்வளவு நாள் இருக்கும், வித் கண்டிஷனா வித்வுட் கண்டிஷனா, இதெல்லாம் இருக்கு. போன உள்ள தள்ளிட்டு அதுக்கப்புறம் உக்ரைன் மாதிரி பின்வாங்கிட்டாங்கனாலும் இஸ்ரேல் மாதிரி பின்வாங்கிட்டாங்கனாலும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை. ஏன்னா பாகிஸ்தான் இட் இஸ் நோன் ஃபார் டபுள் கேம். சோ இதுல எப்படின்னா பாகிஸ்தான் நம்ம நிறைய தடவை பேசினதுதான் இப்ப நம்ம திருப்பி ரீகால் பண்றேன். அமெரிக்காவோடையும் க்ளோஸா இருப்பாங்க, சைனாவோடையும் க்ளோஸா இருப்பாங்க. ஒன்லி கண்டிஷன் லைக் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா இருக்கிறதுனால. ஏன்னா இந்தியாவுக்கும் மிடில் சென்ட்ரல் ஏசியன் கண்ட்ரீஸ்க்கும் உள்ள காரிடாரை க்ளோஸ் பண்றது தான் இந்த பிஓஜேகேவோட மெயின் எய்ம். சோ எய்தர் அமெரிக்காவில் க்ளோஸ், அதாவது பாகிஸ்தானை ஒன்ஸ் ஃபார் ஆல் எல்லாத்தையும் கை கழுவி விட்டுட்டு இந்தியாவோட சேர்ந்து, ஏன்னா அமெரிக்காவுக்கு தே ஹாவ் பிகர் ஃபிஷ் டு ஃப்ரை. ஏன்னா சைனா அவங்களுக்கு இப்ப பெரிய பிரச்சனை, பெரிய தலைவலியா இருக்கு. அமெரிக்கன் எக்கனாமியே கீழே போயிடும், அமெரிக்காவோட சர்வைவல் ட்ரேட் வார் மாதிரி போயிட்டு இருக்கு. அதனால அமெரிக்கா பாகிஸ்தானை ஃபுல்லா கை கழுவி விட்டுட்டு, ஓகே நாங்க உங்களுக்கு ஃபுல்லா பின்னாடி நிக்கிறோம், நீங்க போய் பாகிஸ்தான் ஆக்குபை ஜம்மு அண்ட் காஷ்மீரை எடுங்க, நாங்க உங்க கூட இருக்கோம்னு சொல்லி எடுத்தாங்கன்னா அது ஒரு கரெக்டான ஒரு மூவா இருக்கும். ஆனா அதை செய்வாங்களான்னு தெரியாது. ஏன்னா இன்னி வரைக்கும் கூகுள் மேப்ஸ்ல இந்தியா விட்டு வேற லொகேஷன்ல போனீங்கன்னா பிஓஜேகே பாகிஸ்தானோட டெரிட்டரி மாதிரி தான் காமிக்குது. பாகிஸ்தானும் சரி, இல்ல சில மேற்கத்திய நாடுகள் யூகே முதற்கொண்டு பாகிஸ்தான் ஆக்குபை ஜம்மு அண்ட் காஷ்மீரை டிஸ்பியூட்டட் டெரிட்டரியா பாக்குறாங்க, இல்ல பாகிஸ்தானோட ஒருங்கிணைந்த பகுதியா பாக்குறாங்க. இவர்களுடைய உதவி எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபுல்லா கிளியரா கான்கிரீட்டா தெரிஞ்ச பிறகுதான் இந்த மூவ் நம்ம எடுக்கணும். ஏன்னா நம்ம டைரக்டா போய் சண்டை போட்டு எல்லாரும் இங்க இருக்கிற ஜோஷ்ல ஒரு எமோஷன்ல நம்ம இன்னைக்கு போய் சண்டை போட்டுட்டு பின்னாடி நம்ம சப்போர்ட் இல்லாம கஷ்டப்பட முடியாது. ஏன்னா யுக்ரைனை நம்ம பாக்குறோம், இஸ்ரேலையுமே நம்ம சில சமயத்துல பாக்குறோம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்தியாவுடைய கிரவுண்ட் போர்சஸ், இந்தியாவோட ஆர்ம்டு போர்சஸ் மீதும் இந்தியாவுடைய ட்ரை போர்சஸ் மீது முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆனாலும் இந்த உதவி பாகிஸ்தானுக்கு மறைமுகமாக மேற்கத்திய நாடுகள் இருந்தும் சைனாவிலிருந்தும் வரப்போகுது அப்படின்னா இந்தியா டைரக்டா பாகிஸ்தானோட மாத்திரம் சண்டை போட போறது இல்ல. இந்தியா சைனாவோட மறைமுகமான ஒரு சண்டையை பாகிஸ்தான்ல நடத்த போதா, இந்தியா ஒரு மறைமுகமான போற அமெரிக்காவோடயோ மேற்கத்திய நாடுகள் மூலமாக வரக்கூடிய எதிர்ப்பை பாகிஸ்தான்ல நடத்த போகுதா? ஏன்னா இந்தியா இப்போதைக்கு ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் எக்கனாமியா இருக்கு. பல முறை நம்ம மறைமுகமாக அழுத்தமும் மறைமுகமாக மிரட்டலும் நம்மளுக்கு ஐரோப்பிய கண்டத்திலிருந்து வந்ததுன்றதை நம்ம மறக்க கூடாது. ஏன்னா ரஷ்யாவுடைய அந்த உக்ரைன் எபிசோட் போது வெளியுறவுத்துறை அமைச்சரை பார்த்து டைரக்டா சொன்னது என்னன்னா, உங்களுக்கு பிரச்சனை வந்தா அப்ப நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா, இது வரைக்கும் நீங்க எங்களுக்கு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணீங்கன்னு கேட்டாங்க. சோ இப்ப அதை அவங்க செயல்படுத்துறாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. ஏன்னா பாகிஸ்தானுக்கு டைரக்டா கண்டனம் மாத்திரம் தெரிவிச்சா பத்தாது, நீங்க எந்த பக்கம் இருக்கீங்க அப்படின்றத சொல்லணும். ஏன்னா ஒசாமா பின் லாடன் எந்த ஊர்ல இருந்தான்? சோ அதான் நான் கேக்குறேன். அதாவது பாகிஸ்தானுக்கு இன்னைக்கு தெரிவிக்கிற அமெரிக்கா ஒசாமா பின் லாடன் கொல்லப்பட்டது இல்ல கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது எங்கன்னா அபுதாபாத்ல. சோ அது பாகிஸ்தானுடைய பகுதி தானே. சோ பாகிஸ்தானுடைய அமைச்சர் இன்னைக்கு சொல்றாரு எந்த ஒரு தீவிரவாதியும் இல்ல. உலகம் முழுக்க தேடப்பட்ட குற்றவாளியாக உலகத்துல அமெரிக்காவே சிஐஏ நோட்டீஸ் கொடுத்து உலக நாடுகள்ல எல்லா நாட்டையும் தேடி 3 நாடு சில்லாப்பிணமாக்கி எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ஆள் சாதாரணமா பாகிஸ்தான்ல ஒரு பெரிய காம்பவுண்ட்ல இருக்காங்க. உங்க நாட்டுக்குள்ள உலகத்தின் முக்கியமா தேடப்படுற குற்றவாளி ஒரு தீவிரவாதி இருக்கிறானே உங்க நாட்டுக்கு தெரியாதுன்னா அப்படிப்பட்ட ஒரு நாடு நடத்துறதுக்கு நீங்க தான் வெக்க பண்ணணும். உங்களோட வார்த்தையை நான் எடுத்துக்கணும். அதாவது தீவிரவாதிகளே இல்ல பாகிஸ்தான்ல சொன்னா அது அசிங்கமா இல்ல, வெக்க கேடு அவங்க நாட்டுக்கு. சோ அதுவும் இல்லாம ஒரு பொதுமக்கள், அதாவது ஒரு வார்ஃபேர் அப்படின்றது பாகிஸ்தானுக்கு 2 ஆர்மி, ஒண்ணு டைரக்டா யூனிஃபார்ம் போட்ட ஆர்மி, இன்னொன்னு இந்த மாதிரி தீவிரவாதிகளை அனுப்பி தன்னுடைய தேவையாளர்களை பூர்த்தி. ஆக்சுவலா ஆர்மி அவங்களுக்கு பேட்ஜே தேவையில்லை. ஏன்னா அவங்க இது வரைக்கும் ஒரு வாரில் கூட ஜெயிச்சதே கிடையாது.
இந்த தீவிரவாதிகளுக்கு பேட்ச் கொடுக்கலாம் பாகிஸ்தான் டைரக்டா. ஏன்னா அவங்க தான் இந்த மாதிரி கோவர்ட் ஆபரேஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இது வரைக்கும் பாகிஸ்தான் எந்த நாடு, ஏன்னா இந்தியாவோட பார்டர்ல இருக்கு, ஆப்கானிஸ்தானோட பார்டர் இருக்கு, ஈரானோட இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 3 நாடோடையும் அவங்க வந்து ஜெயிச்சதே கிடையாது. சோ இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய ஆர்மி எதுக்கு பெரிய பெரிய பேட்ச் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு சத்தியமா புரியல. இது எல்லாத்துக்கும் மேல நாம பார்க்க வேண்டியது என்னன்னா, எத்தனை நாடுகள் நாம் கூட உண்மையாக இருப்பார்கள், நம்ம கூட இருக்கிற நாடுகள் எந்த அளவுக்கு உதவி செய்வதாக இருப்பார்கள், உதவி செய்ய முடியக்கூடிய கெப்பாசிட்டி யார் யாரெல்லாம் இருக்காங்க. சோ இதுல வந்து நம்ம முன்னாடி இருந்த சிடிஎஸ் பிபின் ராவத் மறைந்த காலம் சென்ற பிபின் ராவத் அவர்கள் சொல்ல 2.5 ஃப்ரண்ட் வார் அப்படின்னு. நான் இன்னொரு விஷயமும் சொல்லுவேன், அது 2.5 மாத்திரம் இல்ல, மல்டிபிள் ஃப்ரண்ட் வாரா கூட இருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து மறைமுக எதிரிகள் எல்லா பக்கத்துலயும் இருக்காங்க. கிழக்கு பக்கத்துல ஒரு மறைமுக எதிரி இருக்காங்கன்னா மேற்கு புறத்துல மறைமுக எதிரிகள் நம்மளுக்கு இருக்காங்க. சோ அதை நம்ம வந்து மறந்துடக்கூடாது, ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. சோ அதெல்லாம் வச்சு பார்க்கும் போது சோ அழுத்தம் எந்த பக்கத்துல இருந்து வரலாம், நான் பாகிஸ்தான ஒரு பானா தான் பார்க்கணும். பாகிஸ்தான் இஸ் அ பான், அப்படிதான் நான் பாக்குறேன். பாகிஸ்தானுக்கு பின்னாடி இயக்கக்கூடிய, பாகிஸ்தானுக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது. பாகிஸ்தானால டைரக்டா இந்தியாவோட சண்டை போட்டு இது வரைக்கும் வார் ஜெயிக்க முடியுமா? ஜெயிச்சதே கிடையாது, ஜெயிக்கவும் முடியாது. அப்படின்னு தெரிஞ்சும் அவங்க ஏன் இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு அழுத்தம், அவங்களுக்கு பின்புலம் வேற ஏதோ ஒரு நாடு இருக்கு, இல்ல நாடுகள் இருக்கின்றன, அவர்களுடைய அழுத்தத்தின் காரணமாக இதெல்லாம் செய்யறாங்கன்னு வச்சுப்போம். சோ அப்ப நாம வந்து 2.5 வாரோ இல்ல 3.5 இல்ல 4.5 வார்க்கோ நாம ரெடியா இருக்கோம். அப்ப நம்மளுடைய கூட இருக்கக்கூடிய நாடுகள் நமக்கு உதவி செய்ய இருக்காங்களா? சோ நம்மளுடைய ஆர்ம்டு போர்சஸ் நம்ம வந்து ஸ்டேட்ல கொண்டு போய் வைக்கிறோம்னா அவங்களுக்கு பேக்கப் பண்றதுக்கான ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ், லாஜிஸ்டிக்ஸ் இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கா? இதெல்லாம் பார்க்காம நம்ம பிஓஜேகே மீட்பதை பற்றி நாம வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையா நவுறது கொஞ்சம் யோசிச்சுதான் பண்ணணும். இதைதான் நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் செய்வார்கள் அப்படின்றத நான் நம்புறேன். இதுல இந்த அதாவது முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, பாகிஸ்தானை ஐசோலேட் பண்ணும் உலகத்தினுடைய பார்வையில் எல்லா நாடுகள் முன்னாடியும். இப்படி ஒரு நாடு இருக்கு, இந்த ஒரு நாடு என்ன பண்ணும்னா, டைரக்டா ஒரு ஆர்மி இருக்கு, அந்த ஆர்மியோட கண்ட்ரோல்ல தான் கவர்மெண்டே இருக்கு. ஆனா அந்த ஆர்மி டைரக்டா போர் பண்ணாது. அந்த ஆர்மி வந்து என்ன பண்ணும்னா பொதுமக்களை கொல்லும். சோ அந்த மீட்டிங்கோட முடிவுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்தது என்ன பண்றோம்ன்றது தெரியும். ஆனா நம்ம மக்கள் வந்து இப்போது நம்மளுடைய அரசாங்கத்தின் பின் நிற்கணும் அப்படிங்கறதுதான் நான் வந்து ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். அதாவது எல்லாருமே எமோஷனலா இருக்கும், அந்த வருத்தம் எனக்கும் இருக்கு, அந்த கோபம் அந்த எல்லாமே எனக்கும் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. இந்தியர்களாக பிறந்த அனைவருக்கும் அந்த கோபம், ஆத்திரம், அந்த அந்த ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ஜஸ்டிஸ் அப்படின்றது வந்து தேவை அப்படின்றது எல்லாமே இருக்கு. ஆனா இதே அரசாங்கம் தான் இந்த அளவுக்கு ஒரு எந்த ஒரு இது அடிக்கடி நடந்த விஷயம், அதை வந்து என்னைக்கோ ஒரு நாள் நடக்கிற ஒரு விஷயமா மூவ் பண்ணி கொண்டு வர்றதுன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் தான் எடுத்திருக்கு. ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்றதுக்கு போது என்னென்ன நடக்கும்னு பேசினாங்க, அதெல்லாம் மீறி ஒரு கவர்மெண்ட் வந்து இந்த அளவுக்கு மூவ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கு பின்னால் கடைசி இந்திய குடிமகன் முதற்கொண்டு எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே ஒரு அணியில் திரண்டு நின்று ஒரே வாய்ஸ்ல பேசணும் இந்த விஷயத்துக்கு. ஏன்னா இது வந்து எல்லை தாண்டிய பயங்கரவாதம் குறித்த ஒரு பிரச்சனை. இத வந்து வேற ஒரு விஷயமா மதவாத பிரச்சனையாகவோ இல்ல நம்மளுக்குள்ள சண்டை போடுறது அப்படி மூவ் பண்றதுதான் இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரை தான் சைனாவும் பாகிஸ்தானோ இல்ல மேற்கத்திய நாடுகளோ ட்ரை பண்ணுவாங்க மேபி. சோ அந்த இன்ஃபர்மேஷன் வார்ஃபேருக்கு நம்ம அதுக்கு ஹீட் ஆயிடாம நாம வந்து எல்லாரும் இந்தியர்களான அனைவரும் ஒன்றாக ஒரே ஒரு எண்ணத்தில் இப்போதுதான் நம்மளுடைய ஆதரவு வந்து பாரத பிரதமருக்கும், உள்துறை அமைச்சருக்கும், ராணுவ அமைச்சருக்கும், தேசிய பாதுகாப்பு ஆலோசகருக்கும், வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் இப்போதான் நம்மளோட ஆதரவு தேவை. இவ்வளவு நாள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு அட்டாக் தட் டசன்ட் மீன் லைக் தே ஹவ் டன் எ பேட் ஜாப். அதான் நான் சொல்ல வரேன். ஒரு அட்டாக்கு இது கண்டனம் தெரிவிக்கிறோம். இதற்கான இன்டெலிஜென்ஸ் 2 நாள் முன்னாடி 3 நாள் முன்னாடி கொடுத்திருக்காங்க. தேர் வாஸ் லைக் வார்னிங், லைக் ஒரு ஹாட் சம்மர் நீங்க எதிர்பார்க்கலாம், ஒரு தீவிரவாத தாக்குதல் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் சொல்லிட்ட பிறகு இது நடந்திருக்கு. இதுல எந்த இடத்துல நம்ம வந்து லாக் ஆனோம், எந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் லீக் ஆச்சு, எந்த இடத்துல நம்ம வந்து டெவலப் பண்ணணும், இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய தருணம். ஆனா இந்த எல்லாத்துக்கும் முக்கியம் வந்து நம்மளுடைய பாரத பிரதமருக்கும் நம்மளுடைய அரசாங்கத்திற்கும் பின்புலமாக நின்று நாம வந்து சப்போர்ட் கொடுக்கணும். அந்த டைம்ல போய் நம்ம உள்ளுக்குள்ள வந்து இந்த கவர்மெண்ட் நல்லா பண்ணிச்சா நல்லா பண்ணலையானா இவ்வளவு நாள் நல்லா தானே பண்ணிட்டு இருந்தது. சோ அந்த நன்றி நம்மளுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு மூவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. சோ அது வந்து குட் ஒர்க் கண்டினியூ ஆகணும்னா இந்த சமயத்துல நம்ம கூட நிக்கணும். நான் ஒரே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாத்திரம் சொல்றேன். 2018 ஆண்டு 2024 ஆண்டு நடந்த அந்த 2 வருடங்களில நடந்த அந்த என்ன சொல்றது கிரைம்ஸ், அதாவது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ
ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா ஸ்டோன் பெல்டிங் வந்து 1328 ஸ்டோன் பெல்டிங் 2018, 2024 0. அதாவது இந்த இதுக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ எலெக்ஷன் அந்த பீப்புள் அந்த இதுக்கு முன்னாடி செக்யூரிட்டி பர்சன்ஸ் டெரரிஸ்ட் இனிஷியேஷன் இன்சிடென்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 228 நடந்தது 2018. ஸோ அது வந்து 2024 11. ஸோ என்கவுண்டர் எத்தனை ஆபரேஷன்ஸ் நடந்தது? 189 ஆபரேஷன் 2024 21. ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள். அதைதான் நம்ம வந்து முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். இது எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசுறது இந்த டைம்லன்றது வந்து ரொம்ப அன்பார்ச்சுனேட். என்னென்றி கொன்றார்க்கு மொய் உண்டா மொய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு. இதுதான் டைம். நான் என் கவர்மெண்டோட நிக்கிறதுக்கு. என் கவர்மெண்ட் வேலை பார்த்திருக்கு. ஒரே ஒரு இன்சிடென்ட்னால என் கவர்மெண்ட்டை வந்து நான் குறை சொல்றதுன்றது. ஆமா, செக்யூரிட்டி வந்து ஒரு இடத்துல லேப்ஸ் ஆச்சு, 25 பேருடைய மரணம் வந்து நான் வந்து சாதாரண விஷயமா கடந்து போக சொல்லல. ஆனா இதற்கான பழி தீர்க்கணும், இதற்கான ஒரு நியாயம் வழங்கணும் அப்படின்னா அதுக்கு என் கவர்மெண்ட் பின்னாடி நின்னாதான் நடக்கும். சோ இதற்கு இந்த கவர்மெண்ட்டை மீறி வேற கவர்மெண்ட் வந்து இதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது இந்த கவர்மெண்ட் மேல இவ்வளவு நாள் நம்பிக்கை வச்சிருக்கீங்களே, இன்னும் கொஞ்ச நாள் நம்பிக்கை வைங்க அப்படின்றதான் என்னோட கோரிக்கை. ஓகே, நம்ம இதுல கேட்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் கிடைச்சிருக்கு. நான் அதை சொல்லிட்டு கூட அதை கேட்கணும்னு நினைக்கிறேன். அந்த பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்ட அந்த பயங்கரவாதிகள் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா பஷ்தோ மொழியில வந்து பேசியிருக்கிறார்கள். பஷ்தோ மொழி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா 2 நாட்டுல மட்டும்தான் அந்த மொழியே இருக்கு, ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான். ஆப்கானிஸ்தான்ல அதிகாரப்பூர்வ மொழியாகவே இருக்கிறது. பாகிஸ்தான்ல கைபர் பகந்துவா மாகாணத்துல மட்டுமே ஒரு சின்ன மைனாரிட்டி லாங்குவேஜாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. கிளியர் ஹேண்ட் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்றது நம்மளால புரிஞ்சு முடிகிறது. நால்வர் பேசிய மொழி அப்படின்றது பஷ்தோ மொழி. இது நமக்கு இப்போ நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய தகவல் பார்த்தோம் அப்படின்னா பஷ்தோ மொழியில தான் அந்த பயங்கரவாதிகள் பேசியிருக்காங்க. அவர்கள் காண்பித்த இஸ்லாமிக் வெர்சஸ் பார்த்தோம் அப்படின்னா 8 நாள் முன்னாடி பாகிஸ்தானுடைய தலைமை தளபதி எந்த இஸ்லாமிக் வெர்சஸ் கோட் பண்ணி பேசினாரோ, இந்துக்கள் எங்கள் எதிரிகள், இந்துக்கள் எங்களோட வேற மாதிரி, இப்போ அந்த ஸ்பீச்ல எந்த இஸ்லாமிக் வெர்சஸ் கோட் பண்ணி பேசினாரோ அதை காமிச்சுதான் இதெல்லாம் படிச்சு காட்டுன்னு சொல்லிட்டு ஹிந்துவா இல்லையான்னு சிலர் டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. அதை தவிர சிலர் எல்லாம் பேண்டல் சொல்லிலாம் டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லிருக்காங்க. விஷயம் சில இஸ்லாமியர்களையும் கொண்டிருக்காங்க பாக்குறோம். ஆனாலும் அந்த இஸ்லாமிக் வெர்சஸ் படிக்க வச்சுட்டாங்க. ஒரு முக்கியமான விஷயமா அது குறிப்பாக வந்திருக்கிறது. இன்னொரு இன்டர்வியூ நமக்கு கிடைத்திருக்கிறது. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த நால்வருடைய முகத்தை இன்டெல் வந்து ஆராய்ச்சி செய்ததன் மூலம் இவருடைய டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து கராச்சி வரைக்கும் போவதாக நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. கராச்சி அப்புறம் கைபர் பகந்துவா, திருப்பி கைபர் பகந்துவான்னு போகும்போதுதான் கராச்சி கைபர் பகந்துவா கூட பஷ்தோ லாங்குவேஜ் ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது டைரக்ட் பாகிஸ்தான் ஹேண்ட் இருக்கு அப்படின்றது உறுதியாகிறது. சார், நான் உங்ககிட்ட இதுல கேட்கணும்னு நினைக்கிறது, பாகிஸ்தான் இந்த அட்டாக்கை இப்ப பண்றாங்க அப்படின்றப்போ கடந்த முறை நம்ம பார்த்திருக்கோம் உரி பத்தான்கோட், அதாவது பத்தான்கோட் முதல் நடக்குது, அதுக்கப்புறம் உரி நடக்குது. ரெண்டுத்துக்கும் சேர்த்து 2016 நம்ம ஒரு தாக்குதல் நடத்தினோம். அடுத்த முறை புல்வாமா அட்டாக் நடக்குது. அது வந்து ஒரே தாக்குதலுக்கு அட்டாக் நடக்கும். அது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு, இது ஏர் ஸ்ட்ரைக்கு. இம்முறை வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு இது டார்கெட் செய்யப்பட்டது யாருன்னா பாதுகாப்பு படை வீரர்கள் இல்ல, சிவிலியன்ஸ். இம்முறை இதோட ரிட்டாலியேஷன் என்னவா இருக்கும், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, லிமிட்டட் ரிசோர்சஸ் தான் இருக்குன்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு வாருக்கு போறோம் அப்படின்னா அது வந்து ஒரு கொலாட்ரல் டேமேஜா நமக்கும் பாதிப்புகள் இருக்கும், நமக்கும் ஒரு நிலையற்ற தன்மை போகும். ஏற்கனவே உலகம் வந்து ஒரு அன்ஸ்டேபிளான சிச்சுவேஷன்ல இருக்கு, பொருளாதாரத்துக்கான விஷயங்களும் யோசிக்க வேண்டியதா இருக்கு. சோ அப்படி இந்தியாவுக்கு டேபிள்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்ன? முதல் விஷயம், இதுக்கு இந்த தீவிரவாதிகளோட பின்புலம் அப்படின்றதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணாலும் எப்படி உலகத்துல இருக்க எந்த தீவிரவாத ஆர்கனைசேஷனா இருந்தாலும் கடைசியில இங்கதான் வந்து முட்டும். ஓகேவா? அதான் நான் சொன்னேன். ஏன்னா உலகத்துல வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு வந்து இந்தியா வந்து சிஇஓஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, பாகிஸ்தான் டெரரிஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான். சோ அதுல 1-2 பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிருக்காங்க. அதுதான் இது. சோ அந்த மாதிரிதான் நம்ம எடுத்துக்கணும். சோ இதுல வந்து தீவிரவாதிகள் அப்படின்னும் போது அவன் வந்து அந்த ஊர்ல இருந்து வந்தான், அதெல்லாம் பண்ணா, அதோட டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறோம். ஸோ இதெல்லாம் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி முன்னாடி வைக்கிறோம், அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க பண்ணதுல வந்து ஹிந்துவா முஸ்லீமா அப்படின்னு செக் பண்ணாங்க. அப்புறமா வந்து வெர்சஸ் எல்லாம் சொல்ல சொன்னாங்க. இது எல்லாத்துக்கும் மேல அவங்க கொடுக்குற ஒரு மெசேஜ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ போய் மோடி கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒருத்தனுக்கு வந்து டைம் இருக்கு அப்படின்னா
அது வந்து இட் இஸ் அ கிளியர் கட் மெசேஜ் ஃபார் இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் இந்தியன் பீப்புள். அதை தான் நம்ம பார்க்கணும். இதுல வந்து நாம வந்து நரேந்திர மோடி அவர்கள் அவர் மீது எந்த அளவுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி, அந்த அரசாங்கத்தின் மீது எந்த அளவுக்கு காழ்ப்புணர்ச்சி இருந்ததுன்னா, நீ போய் உங்களுடைய பிரதமர் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒருத்தனுக்கு வந்து மனசு இருக்கு அப்படின்னா அது வந்து இட்ஸ் அ மெசேஜ், கிளியர் கட் மெசேஜ். சோ உன்னால என்ன பண்ண முடியும் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம பண்ண முடியும்ன்றத வந்து நம்மளுடைய பாரத அரசாங்கம் பதில் சொல்லும். அந்த பதில வந்து அவன் பாக்குறதுக்கு அந்த ஆள் உயிரோட இருப்பானா இருக்க மாட்டானாலும் எனக்கு தெரியாது. ஆனா அந்த ஊர் மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அந்த ஊர்ல இருக்கு, அந்த ஊர்லயே அப்பாவிகள் இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு ஒரு தீவிரவாதியை வளர்த்ததுக்காக அந்த ஊர் அதுக்கான பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். ஸோ அது அந்த நாட்டுடைய தலையெழுத்து நிறுத்துக்கும். ரெண்டாவது விஷயம் நீங்க கேட்டது வந்து வாட் இஸ் ஆன் த டேபிள் அப்படின்னீங்கன்னா, இந்தியா ஹாஸ் டு மொபிலைஸ் ஆல் த கண்ட்ரிஸ் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான். ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம ப்ரூஃப் கொடுக்கணும். இந்த தீவிரவாதிகள் பாகிஸ்தான்ல அந்த டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எல்லா நாட்டுடைய தலைவர்களுக்கும் எல்லா நாட்டிலேயும் கொடுத்து, இதற்கு நீங்க என்ன சொல்றீங்க, இதுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா, இப்ப நாங்க போருக்கு போனா நீங்க வருவீங்களா? ஏன்னா வார் அகேன்ஸ்ட் டெரர் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு கண்ட்ரி போச்சு. நான் சொல்ல யூஎஸ்ஏ சொல்றேன், வார் அகேன்ஸ்ட் டெரர்னு சொல்லி எல்லாத்தையும் போயிட்டு கடைசியில பாகிஸ்தானுக்கு ஆதரவா தானே பேசிட்டு இருக்காங்க இன்னி வரைக்கும். சோ பாகிஸ்தானுக்கு F-16 அந்த ஊர்ல 2 ட்வின் டவர் அட்டாக், அதுக்குள்ள அப்புறமா போலாம். ஆனா ட்வின் டவர் அட்டாக் பண்ணி ஆயிரக்கணக்கான அமெரிக்கர்கள் சாவு காரணமான ஒரு தீவிரவாதின்னு டெசிக்னேட்டட் பண்ண டெரரிஸ்ட பாகிஸ்தான்ல கொலை பண்றாங்க. ஓகேவா? பாகிஸ்தான்ல என்கவுண்டர் பண்ணி அவனை கொண்டு போய் தண்ணியில முக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு ஆளு ஹோல்டு பண்ண அந்த கண்ட்ரிக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க இது வரைக்கும் அமெரிக்கா? சோ இப்ப நாம என்ன கேட்கணும் அமெரிக்கா கிட்ட வந்து, உன் ஊரோடைய வைஸ் பிரசிடென்ட் என் ஊர்ல இருக்கிறார். இப்ப இந்த விஷயம் வந்து இப்ப வைஸ் பிரசிடென்ட் இன்னைக்கு ஆக்ரால இருக்கு, அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட். இந்த விஷயம் வந்து இவரு காஷ்மீர் போகும்போது நடந்திருந்தது, அப்ப நீ என்ன பண்ணிருப்ப? அப்ப பாகிஸ்தானுக்கு நீ என்ன பண்ணுவ? சோ அப்ப ஒழுங்கா ஆக்ஷன் எடுக்கும். சோ நீங்க கொடுத்த ராணுவ தளவாடங்கள் பாகிஸ்தான் கிட்ட தனியா செய்யற அளவுக்கு எல்லாம் கிடையாதுங்க. ராணுவ தளவாடங்கள் பாகிஸ்தானுக்கு 2 பக்கத்துல இருந்து போகுது. ஒன்னு சைனா கிட்ட இருந்து போகுது, ஒன்னு அமெரிக்கா கிட்ட இருந்து போகுது. சோ இப்ப 2 பக்கமும் சைனா கிட்ட பேசுற அளவுக்கு சைனாவுக்கு கேட்கற மாதிரி இல்லைன்னா சைனாவுடைய பாவையா பாகிஸ்தான் இருக்கா இல்ல அமெரிக்காவோட பாவியா பாகிஸ்தான் இருக்கான்ற விவாதம் அப்புறமா போடும். இப்ப அமெரிக்கா வந்து பாகிஸ்தானை தன் பாவியா யூஸ் பண்ணல அப்படின்னா அந்த ஆயுதங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்திட்டோம். ஏன்னா உக்ரைனுக்கு வந்து ரஷ்யா பார்டருக்குள்ள போய் பறந்து சுடுறதுக்கு அந்த ராணுவ தளவாடங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொன்ன மாதிரி இந்தியாவுக்கும் அந்த மாதிரி ஒரு இது கொடுக்கட்டும், ஒரு விஷயத்த கொடுக்கட்டும். அந்த மாதிரி சொல்லட்டும் பாகிஸ்தான் கிட்ட, இந்தியாவை அட்டாக் பண்றதுக்கு நீ என்னுடைய வெப்பன்றிய என்னுடைய மிலிட்டரி லாஜிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லட்டும். இதை அமெரிக்கா சொல்லாத வரைக்கும் பாகிஸ்தான் இப்படிதான் இருப்பாங்க. சோ நீங்க வந்து யூ கான்ட் ஹேவ் டபுள் ஸ்டாண்டர்ட். சோ நீ வந்து ஒரு பக்கம் இந்தியா கூட நிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்தியாவை வந்து நீங்க வந்து எங்க ஆயுதங்கள் வாங்குங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுக்கு நீங்க ஆயுதம் கொடுப்பீங்க அப்படின்னா, சோ யூ வாண்ட் லைக் இந்த ஒரு குரங்கு 2 பூனை கதை மாதிரி. சோ அந்த மாதிரி இருக்க முடியாது. சோ அப்படிலாம் வச்சு பார்க்கும்போது வாட் இஸ் ஆன் த டேபிள்? We have to identify these terrorists and then bring them before the international community and then ask the international community to do like the justice for the என்ன சொல்றது, யார் யாரெல்லாம் உயிர் இழந்திருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்ல. சோ அந்த நியாயத்துக்கு ஒழுங்கா பாகிஸ்தானுக்கு எதிராக நீங்க செயல்படுங்க. அது பாகிஸ்தானை வந்து, அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைடு ஜம்மு அண்ட் காஷ்மீரை நம்ம எடுக்கிறதுக்கு இதுதான் வழி, இதுதான் டைம். சோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பேசும்போது கூட ஒரு புல்லட் கூட ஃபயர் பண்ணாம எடுக்கணும். ஆனா இது புல்லட் ஃபயர் பண்ணி தான் எடுக்கணும், குண்டு போட்டு தான் எடுக்கணும்னா குண்டு போட்டு தான் எடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு அமெரிக்கா என்ன பேசுறாங்கன்னா, பாகிஸ்தான் இஸ் அ நியூக்ளியர் கேப்பபிள் கண்ட்ரி, அட்டாமிக் வெப்பன் இருக்கு. அந்த வெப்பனை வந்து செக்யூர் பண்றதுக்கு அமெரிக்கா என்ன வழின்றது யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு as we speak they are thinking of like disarming Pakistan. அதாவது அணு ஆயுதங்கள், பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்றத அமெரிக்கா யோசிக்கிறாங்க. சோ இதெல்லாம் வந்து நம்ம ஆப்ஷனா இருக்கணும். சோ பாகிஸ்தான் அதாவது ஆல்ரெடி வந்து இவங்க நாடே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு தீவிரவாத ஆதரவு நாடு. இந்த நாட்டுக்கிட்ட ஒரு அணு ஆயுதம் இருக்குன்னா, சப்போஸ் பாகிஸ்தான் விழுந்தது, சப்போஸ் பாகிஸ்தான் வந்து ஒரு கண்ட்ரியே இல்லாம இல்லைன்னா ஒரு கவர்மெண்டே இல்லாம போச்சுன்னா இந்த அணு ஆயுதம் யார்கிட்ட போகும்? சோ இந்த கேள்வியெல்லாம் நம்ம கிட்ட நம்ம வந்து இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி முன்னாடி வைக்கணும். அந்த அணு ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து அதை செயல இருக்க வைக்கணும். இல்லைன்னா வேற யாரும் எந்த நாடு பாதுகாப்பா வச்சுக்க முடியுமோ அந்த நாட்டுக்கிட்ட எடுத்துட்டு போகணும். ஏன்னா இது வந்து தீவிரவாதி, ஏன்னா இந்த கண்ட்ரி வந்து ஒரு சிவிலியன் கவர்மெண்ட் நடக்குதா இல்ல மிலிட்டரி கவர்மெண்ட் நடக்குதா இல்ல டெரரிஸ்ட் எல்லாம் பேக் பண்ணி ஒரு வாழாட வச்சு ஒரு கண்ட்ரி நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி பாகிஸ்தான் கிட்ட இருக்கு. பாகிஸ்தானுடைய ஆளுமை கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதிகள்ல இருக்கு. ஏன்னா சில பகுதிகள்லாம் வாழாடு தான் எல்லாமே பண்றாங்க அப்படின்னா, சோ அணு ஆயுதம் யார்கிட்ட போகும்? சோ இதெல்லாம்
பார்த்து ஒரு பைத்தியக்காரன் கிட்ட கண்ணு கட்ச மாதிரி தான் பாகிஸ்தான் கிட்ட இருக்கிறது அணு ஆயுதம். ஸோ அது எந்த பக்கம் உழுன்னு சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாம வந்து எந்த அளவுக்கு சேஃபா இதை ஹேண்டில் பண்ணி நம்ம வந்து பாகிஸ்தானை ஐசோலேட் பண்ணி டிப்ளமேட்டிக்கா மூவ் பண்ணி முதல்ல தனிமைப்படுத்தி அவங்களோட எக்கனாமியை கிரிப்பிள் பண்ணும். அதுக்கப்புறமா நம்மளுடைய லேண்ட் போர்சஸோ சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கோ நடக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பிஓஜிகேவை எப்படி மீட்பது அப்படின்றத நம்ம மூவ் பண்ணணுமே தவிர அவசரப்பட்டு நம்ம உள்ள போயிட்டோம்னா, ஏன்னா ரெண்டு பக்கமும் நம்ம வந்து ஒரு போருக்கு போகணுன்றதுல ரொம்ப குறியா இருக்காங்க. ஒரு பக்கம் சைனா, இன்னொரு பக்கம் மேற்கத்திய நாடு. ரெண்டு பேருமே வந்து இந்தியா ஒரு போருக்கு போகணும் அப்படின்றதுல ரொம்ப குறியா இருக்காங்க. நம்ம வந்து பண்ணியே ஆகணும். ஏன்னா அவங்க எல்லாம் சண்டையில இருக்காங்க, நம்ம மாத்திரம் சண்டையில இல்லை. சோ இவன் மாத்திரம் இப்படி சண்டை இல்லாம இருக்கான். ஸோ நீ சண்டைக்கு வா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். ஸோ அதுக்காக நாம வந்து அவன் சொல்றான்றதுக்காக அவனோட டேர்ம்ஸ்ல நம்ம வந்து வார்க்கு போக கூடாது. புத்திசாலித்தனம் கிடையாது. ஸோ அப்ப முதல்ல டிப்ளமேட்டிக் சேனல்ல நம்ம பாகிஸ்தானை எந்த அளவுக்கு ஐசோலேட் பண்ணி ஸ்ட்ராங்குலேட் பண்ணி அவங்கள வந்து அவங்களோட எக்கனாமியை கிரிப்பிள் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ண பிறகுதான் நாம வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் பார்க்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் எப்படி பார்த்தோம் அப்படின்னா வந்து டிப்ளமேட்டிக்கல் ரீஜன் வாட்டர் ட்ரீட்டில வந்து இந்தியா வந்து பின்வாங்கும், அந்த ஒப்பந்தத்தை மீறி அந்த நீர் பகிர்வு விஷயத்துல இந்தியா பின்வாங்கும் அப்படின்னு நதிநீர் பகிர்வு விஷயத்துல இந்தியா வந்து ஒரு முட்டுக்கட்டை போட்டு பாகிஸ்தானை சோக் பண்ணும் அப்படின்னு ஒரு தகவல் வருது. அதே போல டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் மொத்தமா பாகிஸ்தானுடன் துண்டித்து பாகிஸ்தான் விஷயமா ஐநா வரைக்கும் திருப்பி கொண்டு போய் இந்த இஷ்யூல வந்து ஐநால ஒரு ஸ்பெஷல் ஹியரிங் பேச்சுவார்த்தைக்கு கொண்டு போவாங்க அப்படின்னு செக்யூரிட்டி கவுன்சில்ல கொண்டு போவாங்க தன்னுடைய பவர்ஸ் யூஸ் பண்ணி அப்படின்னு ஒரு தகவல். மூணாவது முக்கியமான விஷயம், ஆல்ரெடி இரு நாட்டுக்கும் இடையே வந்து தூதர்கள் கிடையாது அப்படின்ற நிலைமையில ஹை கமிஷனை மொத்தமா இஸ்லாமாபாத் இருக்கக்கூடிய இந்தியன் ஹை கமிஷனை மொத்தமா மூடிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பேட் சிக்னலிங்க உலக லெவல அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது முதல் இனிஷியலா இன்னைக்கு இரவுக்குள்ளே வரக்கூடிய ஒரு 3 முக்கிய அறிவிப்புகளாக டிப்ளமேட்டிக்கல் ஃப்ரண்ட்ல வரக்கூடிய அறிவிப்புகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. இது வந்து சர்வதேச அளவுல நதிநீர் பகிர்வு நாடுகளுக்கு இடையேன்றது ஒரு முக்கியமான மனிதாபிமான விஷயமாக இருக்கு. நம்ம பாக்குறோம் பாகிஸ்தான் கூட இவ்வளவு மோசமான டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்லயும் நம்ம நதிநீர் பகிர்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்க அந்த விஷயத்துல கவர்மெண்ட் கை வச்சிருமா? வேற வழி கிடையாது இந்த சமயத்துல. அதாவது நீங்க வந்து ஒரு தீவிரவாத நாட்டுக்கிட்ட போய் நீங்க கரிசனமோ இல்லைன்னா நியாயமோ எதிர்பார்க்க முடியாது. சோ இது வந்து நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்ததுதான். இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வந்து நம்ம என்னைக்கோ பண்ணிருக்க வேண்டியது. சோ நம்மளுடைய முன்னாள் ஆட்சியாளர்கள் பண்ண அந்த விஷயத்தினாலதான் நம்ம இன்னி வரைக்கும் நம்ம இவங்களோட குப்பை கொட்ட வேண்டியதா போச்சு. இதுதான் கலோக்கியலா. சாரி டு யூஸ் தட் வேர்ட், பட் ஸ்டில் வேணா இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கிட்ட நம்ம பேசவே முடியாது. ஏன்னா நான் யார்கிட்ட பேசுறேன்னு நம்பிக்கையே இல்லை. ஒரு சிவிலியன் கவர்மெண்ட் கிட்ட பேசலாம், இல்லைன்னா ஒரு டிக்டேட்டரியல் ரெஜிம் கிட்ட, ஒரு ஆர்மி ஆபிசரோ இல்லைன்னா ஒரு ஜெனரல் கிட்டே பேசலாம். இவங்க யாருன்னே தெரியாது. ஏன்னா இவங்க வந்து பாதி நாள் சிவிலியன் கவர்மெண்டா இருப்பாங்க, பாதி நாள் டிக்டேட்டரியல் இருப்பாங்க, சில நாள் ஐஎஸ்ஐ கண்ட்ரோல் ரூலா இருக்கும், சில நாள் அமெரிக்காவில இருந்து கண்ட்ரோல் வரும், சில நாள் சைனால இருந்து வரும். ஸோ யாரோட பேசுறேன் நான் அதுவே தெரியாது. ஸோ எல்லா பேச்சுவார்த்தையும் முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி வந்து நிற்போம். ஸோ இது இட் கேனாட் கண்டினியூ. ஸோ அதனால இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி ரீநெகோசியேட் பண்ணோமா, நெகோசியேட் பண்றதுக்குலாம் இன்னும் இல்லை, நம்ம நிறுத்த வேண்டியது நிறுத்திடணும், அவ்வளவுதான். ஸோ அதை பண்ணீங்கன்னா மாத்திரம்தான் அவங்களுக்கு வந்து புரியும், இல்லைன்னா புரியவே புரியாது. அவங்களுக்கு ஒரு பாஷை, அதாவது உலகத்துல எல்லாருக்கும் புரியுற பாஷை ஒண்ணு இருக்கு. அந்த பாஷையில பேசினாதான் அவனுக்கு புரியும். இப்ப நம்ம 2 பேர் தமிழ்ல பேசுறோம், சில பேருக்கு வந்து ஆங்கிலம், சில பேருக்கு ரஷ்யன், சில பேருக்கு இந்த மாதிரி கோர்ஸ். அப்படி பேசினா மாத்திரம் தான் அவன் டேபிளுக்கே வருவாங்க, இல்லை பேச மாட்டாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நாம வந்து கரெக்டான டெசிஷன் தான் கவர்மெண்ட் எடுக்குது. ஏன்னா இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி மாத்திரம் இல்ல, நம்ம டிப்ளமேட்டிக் சேனல்ல கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டு நோ ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். சோ அப்ப ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பே கிடையாது, உனக்கு எனக்கு எதுவுமே கிடையாதுன்னு கொண்டு வரும்போது தான் ஐசோலேட் ஆவாங்க. ஸோ ஐசோலேட் பண்ண பிறகுதான் நம்ம வந்து எவ்வளவு நாள் சைனா உதவி பண்ணுது, எவ்வளவு நாள் மேற்கத்திய நாடுகள் உதவி பண்றாங்க, எவ்வளவு நாள் இஸ்லாமிய நாடுகளுக்கு பாகிஸ்தான் மீது ஒரு பெரிய கரிசனம்லாம் இப்போதைக்கு கிடையாது. சவுதி அரேபியாவே பாத்தீங்கன்னா பாகிஸ்தானை வந்து ஒரு எந்த அளவுக்கு கைட்டி விடலாம், ஏன்னா பாகிஸ்தான் சவுதி அரேபியா ஏமாத்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் நம்ம பார்க்கணும். அதனால முதல் விஷயம் வாட்டர் ட்ரீட்டில கை வைக்கிறது வரவேற்கிறேன். ஏன்னா இது வந்து தப்பா கூட சொல்லலாம், ஆனா வேற வழி கிடையாது. சோ இந்த மாதிரி நாட்டுக்கு புரியணும்னா அவனோட பாஷையில நம்ம பேசினா மாத்திரம் தான் அவனுக்கு புரியும். 2வது டிப்ளமேட்டிக் சேனலை க்ளோஸ் பண்ணணும்ன்றது கரெக்ட். 3வது வந்து பாத்தீங்கன்னா இவங்க பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கும். சோ அதுதான் மெயின். ஏன்னா இது வந்து பாகிஸ்தானால மாத்திரம் இது செய்யக்கூடிய விஷயம் இல்லை. சோ இதுக்கு பின்னாடி சைனா இருக்கா, இல்ல வேற ஏதாவது நாடு இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். சோ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த நாட்டுடைய கண்ட்ரோல்
கண்ட்ரோல்ல பாகிஸ்தான் இருக்கான் அப்படியும் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஐநா சபையில கொண்டு வரக்கூடிய தீர்மானம் ஐநா செக்யூரிட்டி கவுன்சில்ல வருதுன்னா 2 நாடுகள், அதாவது அமெரிக்கா ரஷ்யா 2 பேருமே நம்மளுக்கு ஆதரவா இருக்கிறாங்களும் சைனாவோடைய மூவ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இதுல வந்து வீட்டோ பவர் இருக்கிற நாடுகள் அப்படின்ற லிஸ்ட்ல P5ல சைனா ஹாஸ் அ வீட்டோ. மற்ற 4 நாடுகள் நமக்கு ஆதரவாக வாக்களித்தாலும் சைனா என்ன மாதிரி வாக்களிக்க போகுது அப்படின்றதுதான் இந்த சமயத்துல நம்ம பார்க்க வேண்டியது. சைனா வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவா வாக்களிக்கும் அப்படின்ற பட்சத்துல ஐநா சபை அப்படிங்கிறது ஒரு மிச்சர் சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத நம்ம ஒன்ஸ் மோர் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஐநா சபை அப்படிங்கிறது ஒரு பெரிய கான்கிரீட்டா இது வரைக்கும் எந்த ஒரு டெசிஷனோ இல்ல எந்த ஒரு முடிவோ இந்தியாவுக்காகவோ இல்ல இந்த நாடுகளுக்காகவோ எடுத்ததே இல்லை. ஸோ அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்காகவோ இல்ல குறிப்பிட்ட ஒரு நாடுகளுக்கான ஒரு என்ன சொல்ற ஃபோரம் மாதிரி இருக்குமே தவிர குளோபல் சவுத்தோ இல்ல ஒரு நியூட்ரலா இருக்கக்கூடிய கண்ட்ரியோ அமைதியா விரும்பக்கூடிய ஒரு நாட்டுக்கு ஆதரவாகவோ இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியல. ஸோ இப்ப நம்மளுக்கு தேர்வு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சைனா இந்த நிகழ்வுல எந்த பக்கம் இருக்கு, இந்தியா பக்கம் இருக்கா பாகிஸ்தான் பக்கம் இருக்கா? ஏன்னா சைனாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய பாகிஸ்தான்ல இருக்கு. முக்கியமா இந்த பகுதி வழியா தான் சைனாக்கு போயாகும். சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் வழியா தான் போகணும். பலுச்சிஸ்தான்ல இவ்வளவு நாள் நடந்த பிரச்சனைக்கு வழி தீர்ப்பதற்காக பாகிஸ்தான் இதை செய்தால் சோ அது வந்து யாருடைய பின்புலத்துல இதை செஞ்சாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். சோ அப்படி பார்க்கும்போது இந்தியா வந்து டிப்ளமேட்டிக் சேனல்ல ஐநா சபைக்கு கொண்டு போனாலும் ஐநா சபையில 2 நாடுகள் 2 துருவங்களாக கருதப்படும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் இந்தியாவுக்கு ஆதரவாக வாக்களித்தாலும் சைனா யாருக்கு ஆதரவாக வாக்களிப்பாரு இல்ல வீட்டோ பவர் கொண்டு வந்து இந்த மூவியே வந்து நல்லிஃபை பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி பண்ணோம்னா அதை பார்க்கும்போது சைனாவுடைய எண்ணங்கள் நம்மளுக்கு வந்து இப்ப கிளியர் கட்டா தெரிஞ்சிடும். சைனா வந்து நான் உங்களோட ஃப்ரெண்டா இருக்க விரும்புறேன், அமெரிக்காவுடைய ட்ரேட் வரும்போது நீங்க எங்களுக்கு உதவி பண்ணணும்லாம் ரீசெண்டா கேட்டுட்டு இருந்தாங்கல்ல. சோ அந்த உண்மையான ஒரு ஆதரவு கோரிக்கையா இல்லைன்னா பைங் டைமா அப்படின்றது நம்மளுக்கு இப்ப தெரியும். சோ யாருடைய முகத்திரை கிழிய போகிறது அப்படின்றது வந்து இன்னும் ஒரு 2-3 நாள்ல தெரிஞ்சிடும். இதெல்லாம் வச்ச பிறகுதான் நம்ம பாகிஸ்தான் மீது பங்களாதேஷ் மீது நம்ம வந்து நம்மளோட ஆக்ஷன் எடுப்போம். எஸ் சார். இதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பேசணும் அப்படின்னா அதுல வந்து அமித்ஷா அவருடைய ட்வீட், அவர் வந்து பாஹல்கம் கேஸ் என்று அங்க சைட் விசிட் பண்ணது மட்டும் இல்லாம அது பார்த்தோம் அப்படின்னா நேரடியாக சென்று இறந்தவர்களின் பூத உடல்களுக்கு வந்து மரியாதை செலுத்தியிருந்தார். துணைநிலை ஆளுநர் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளுடன் முதல்வர் உள்ளிட்ட எல்லாருடன் சென்று மரியாதை செலுத்தியிருந்தார். அந்த போட்டோ போட்டு ஒரு முக்கியமான ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. வித் a heavy heart paid last respects to the deceased of the Pahalgam terror attack. அடுத்த லைன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Bharat will not bend to terror. The culprits of this dastardly terror attack will not be spared அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாரதம் பயங்கரவாதத்திற்கு முன்னதாக பணிந்து நிற்காது அப்படின்னு ஒரு பாயிண்ட சொல்லியிருக்காரு. பணிந்து நிற்காது அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. எப்போது துணிந்து நிற்கும் அப்படின்ற பாயிண்ட் இருக்குல்ல, நம்ம வந்து ஒரு டிஃபென்சிவ் அஃபென்ஸ் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியில் இருப்பதா NSA அஜித் தோவல் தொடர்ந்து சொல்லுவாரு. அந்த டிஃபென்சிவ் அஃபென்ஸே போதும், நீங்க இங்க காலிஸ்தான் தொட்டீங்கன்னா நான் இங்க காஷ்மீர் தொட்டீங்கன்னா காஷ்மீர் காலிஸ்தான் தொட்டீங்கன்னா நாங்க பலூச்சிஸ்தான் போவோம் அப்படின்னு அவர் அப்ரோச் டிஃபைன் பண்ணியிருந்தாரு. இப்போ பாரத் வில் நாட் பெண்ட் டவுன் டு டெரர் அப்படின்னா இப்போ நம்ம திருப்பி பலூச்சிஸ்தானை ஃபிளேர் பண்ணுவோமா இல்ல POK-க்கான நகர்வுகளை பலூச்சிஸ்தான் மூலமாக செய்வோமா, அது போன்ற கணக்குகள் ஏதாவது இருக்கா? அதாவது 2 விஷயம் நம்ம மனசுல எப்பவுமே வச்சுக்கோங்க. நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் இந்தியாவிற்காக உழைக்கக்கூடிய ஒரு அரசாங்கமா இருக்கு. அது வந்து எதையும் மறக்காது, மன்னிக்காது. சோ ரீசெண்டா பாகிஸ்தானுடைய ஆதரவு பெற்ற கனடிய சிட்டிசன் அமெரிக்காவிலிருந்து மீட்டு கொண்டு வரப்பட்டார் இங்க. சோ எத்தனை வருஷம் கழிச்சு 15 வருஷம் போராட்டம், சட்ட போராட்டத்துக்கு அப்புறமா அமெரிக்காவுடைய வாயிலிருந்து எடுத்துட்டு வந்து இந்த ஊர்ல வச்சு இப்ப நாம வந்து அவனுக்கு தண்டனை கொடுக்க போறோம். எத்தனை வருஷம்? 15 வருஷம் கழிச்சு. சோ கிட்டத்தட்ட ஒரு மொசாட் ஆபரேஷன் மாதிரி தான் நான் இதை பாக்குறேன். சோ மொசாட் ஆபரேஷன் வந்து கோவர்ட் ஆபரேஷனா இருக்கும். அது வந்து எந்த அளவுக்கு போற்றுதலுக்குரியதோ அதே அளவுக்கு போற்றுதலுக்குரியது தான் இந்த ஆபரேஷன். ஏன்னா இந்த ராணாவுடைய எக்ஸ்ட்ரடிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. கோவர்ட் ஆபரேஷன் கூட நீங்க பண்ணிடலாம். ஆனா வேற ஒரு நாட்டுல அதுலயும் அந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு
அந்த நாட்டுல இந்த ஆளுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாத்தையும் மீறி நான் வந்து உங்க நாட்டு சட்டத்திட்டம் உலகத்தோட சட்டத்திட்டத்தை மதிச்சு நான் வந்து உங்களை நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு இவனை புடிச்சிட்டு வந்து இங்க உட்கார வச்சு நம்ம வந்து இப்ப அவனை விசாரிச்சுட்டு இருக்கோம். கருத்துக்களையும் அனலிட்டிக்கல் வியூஸையும் கொடுத்ததுக்காக மிக்க நன்றி.